කුරුස TV යාඥාවේ මහිමෙන් දේව වචනය. இன்றைய நற்செய்தி மத்தேயு 8:27 தொடங்கி 33 வரை. இயேசுவும் அவரது சிசியர்களும் பிலிப்பு செசேரியா நகரத்தை சார்ந்த ஊர்களுக்கு சென்றனர். அவர்களின் பயணத்தின் போது மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று இயேசு கேட்டார். அதற்கு சிசியர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்கின்றனர், சிலர் உம்மை தீர்க்கதரிசிகளின் ஒருவர் என்கின்றனர் என்று சொன்னார்கள். பிறகு இயேசு அவர்களிடம், நீங்கள் என்னை யார் என்று சொல்கின்றீர்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, நீர்தான் கிறிஸ்து என்று பதில் கூறினான். இயேசு சிசியர்களிடம், நான் யார் என்று எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்றார். பிறகு இயேசு தன் சிசியர்களுக்கு உபதேசிக்கத் தொடங்கினார். மனுஷகுமாரன் பல வகைகளில் கஷ்டப்பட வேண்டும். அவர் யூத தலைவர்களால் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டார். தலைமை ஆசாரியர்களும் வேத பாரகர்களும் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மனித குமாரன் அவர்களால் கொல்லப்பட வேண்டும். இறந்த 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவார். இவ்வாறு இயேசு நடக்கப் போவதை எல்லாம் எடுத்து கூறினார். எதையும் அவர் இரகசியமாக வைக்கவில்லை. பேதுரு இயேசுவிடம் தனியே பேசினான். அவர் இவ்வாறு கூறுவது குறித்து பேதுரு கண்டித்து கூறினான். ஆனால் இயேசு மறுபக்கம் திரும்பி தன் சிசியர்களை பார்த்து பிறகு அவர் பேதுருவை கண்டித்தார். சாத்தானே, என்னை விட்டு விலகிப்போ, நீ தேவனுடைய காரியங்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறாய். நீ மனிதர் முக்கியமாக கருதும் காரியங்களை பற்றி மட்டுமே அக்கறை கொண்டிருக்கிறாய் என்றார். இது இன்றைய நற்செய்தி. කුරුස TV අපව සබස්ක්‍රයිබ් කරන්න. දෙවියන් වහන්සේගේ දේ වචනය තව තවත් ඉදිරියට ගෙන යන්නට ඔබ අප හා එක්වන්න. ස්තුතියි. ජේසු පිහිටයි.